என் கேவலமான வாழ்க்கை. இந்த நோய்வாய்ப்பட்ட உலகம் என்னோட வாழ்க்கையை மோல் பண்ணுது. மக்கள் ஏதோ ஒரு மாற்றத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. நானும் ஒரு மாற்றத்தை உருவாக்க நினைக்கிறேன். இந்த சொசைட்டியில் லஞ்சம் வாங்குற எல்லா நாய்களையும் துண்டு துண்டா வெட்டணும். போலீஸ், கதவை தரங்க. மேடம், நீங்க ஓகேவா? டொமஸ்டிக் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதா ஃபோன் வந்துச்சு. அப்படிலாம் எதுவும் இல்லை. அப்படி எங்களுக்கு தெரியலையே. நாங்கள் உள்ள வரணுமா? வேண்டாம் ப்ளீஸ். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, எல்லாமே நல்லா ஆல்ரைட் தான் போயிட்டு மேடம். இருக்கு. நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ண தான் வந்திருக்கோம். 2 minutes டைம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் பேசிட்டு போயிடுவோம். பாருங்க, நீங்கள் பிரச்சனையில் இருக்கீங்கன்னு தெரியுது. எங்களால் உங்களுக்கு உதவ முடியும். அவங்கள முதல்ல இந்த இடத்தை விட்டு வெளியே போக சொல்லு. மேடம், நாங்கள் உங்களுக்கு உதவி செய்யறேன்னா அதுக்கு நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அவங்கள உடனே இந்த இடத்தை விட்டு போக சொன்ன என்ன? நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல. வந்துட்டானுங்க சப்போர்ட்டுக்கு. ஆஃபீஸர்ஸ் ப்ளீஸ், நான் நிஜமாவே நல்லா தான் இருக்கேன். தயவு செஞ்சு போங்க. ஓகே, நாங்கள் அங்கே ரிப்போர்ட் கொடுக்கணும் இல்லையா? நீங்கள் வெளியே வந்து கூட இதை பற்றி கொஞ்சம் பேசலாம் இல்லையா? நாங்கள் இப்போவே ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுறோம், அப்புறம் உடனே கிளம்பிடுவோம். உங்களுக்கு என் ஒய்ஃப் சொன்னது காதுல விழலையா? அவங்க உங்ககிட்ட பேச முடியாது. நீங்க இங்க இருந்து கிளம்பலாம் ப்ளீஸ். முதல்ல நீ ஒழுக்கமாக பேசி பழகு. நான் இதுக்காக தான் டாக்ஸ் கட்டிட்டு இருக்கேன்னா? இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட்டுக்காக தான்? ஹேய், நீ நல்லா தானே இருக்க? பாத்தீங்கல்ல, அவ நல்லா தான் இருக்கா. நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க, போங்க. என்ன பண்றீங்க? போதும், அவனை அடிக்காத. போதும் போதும், அவனை விட்டு. அதுக்கு மேல எதுவும் படாத. போதும், தயவு செஞ்சு நிறுத்துங்க, போதும். பின்னாடி வா, பிரச்சனை ஆயிடும். பின்னாடி வா. என்னால உன்னை கவர் பண்ண முடியாது. அவ்வளவுக்கு அப்புறம் நடக்காம இப்படிதான் ஏற்கனவே சொன்னேன். என் குடும்பத்தை நான் பாத்துக்கணும். என் பேட்சை என்னால இழக்க முடியாது. என்னால ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு புது பார்ட்னர் வேணும். ஐம் சாரி. மார்க், ஏன் நான் சொல்றத கேட்க மாட்டேங்கிற? உங்க பையன் மறுபடியும் பாக்ஸிங் மேட்ச் பார்த்துட்டு இருக்கான். நீங்களே கேளுங்க. அம்மா, அது உண்மை கிடையாது. டோனி, உங்க பையன் கிட்ட சொல்லுங்க அது உண்மைன்னு. இனிமே அதை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லுங்க. சரி, நீ கொஞ்சம் அமைதியா இரு. அவங்க எவ்வளவு மோசமானவங்களா இருந்தா இந்த மாதிரியான வீடியோ எல்லாம் போடுவாங்க. மார்க், அந்த சண்டை இல்லீகல். அதனால பல பேர் சாகுறாங்க. மறுபடியும் நீ அதை பார்த்தன்னு தெரிஞ்சா நான் உன் லேப்டாப்பை எடுத்துட்டு போயிடுவேன். புரியுதா உனக்கு? புரிஞ்சுது. சரி செல்லம், நீ வெளியே போய் கொஞ்ச நேரம் விளையாட. நானும் அந்த சண்டைகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். அது அண்டர் கிரவுண்ட் ஃபைட்டிங் காம்படிஷன் தான். அதை நடத்துறவங்க கேம்பிளிங் சிண்டிகேட். ரொம்ப பயங்கரமானவங்க. இந்த வண்டியை வச்சு என் மேல ஏத்த போறியா? இப்ப பாரு நான் என்ன செய்யறேன்னு. வண்டி எப்படி பண்ணணும்னா இப்படி ஓட்டணும். அண்ணனை பாரு, நான் எப்படி ஓட்டுறேன்னு பாரு, பார்க்கலாம். அப்படிதான் செல்லும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க தோத்துருவாங்கன்னு சொல்றேன். எனக்கு இது ஆச்சரியமா இருக்கு. இத பத்தி செவுத்துல தான் எழுதி போடுவாங்க. டியூட், உன் பிரதரை நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டா? இங்க கேளு. நீ எப்போ சரக்கு அடிச்சாலும் அதுக்கப்புறம் அழ ஆரம்பிச்சிருவேன். நிஜமாவா? நீ, மரியா, உன்னோட குடும்பம், உனக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு. ஆமா, உனக்கு அப்பா இருக்காருல்ல. அவர் இப்போ உயிரோடு இல்லை. அதான் உனக்காக நாங்க இருக்கோமே. நாங்க 2 பேரும் உனக்காக இருக்கோம். அந்த பர்கர்ஸ் எல்லாம் ரெடியா?
குழந்தைங்க பசியோட இருக்காங்க. இப்போ ரெடி ஆயிடும். அந்த பொண்ணோட இருக்கும்போது வாழ்க்கை எப்படி போகுது? யாரு சொல்ற? கமான் மேன், அதை பத்தி பேசி முடிவு பண்ணலாம். அதுக்கு சம்மானம் கிடைக்கும். ஆமா, எனக்கு ரிலேஷன்ஷிப்ல இருக்கவே பிடிக்கல. எல்லா நேரத்துலயும் போட்டோ எடுப்பாங்கன்னு பயமா இருக்கு. எதுக்காக இவ்வளோ பயப்படுற? நான் ஏன் இப்படி இருக்குன்னு எனக்கே என் மேல கோவமா இருக்கு. நீ மட்டும் டென்ஷன் ஆகாமலே இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீ என் கூட ஒர்க் பண்ணலாம். நான் உன்னை லைன்லயே வச்சுப்பேன்டா. நான் முயற்சி பண்றேன், ஆனா முடியல. என் கண்ட்ரோல்லையே இல்லை. அது நான் தினமும் சந்திக்கிற பிரச்சனை. இந்த உலகத்துல நாசம் பண்ற எல்லாத்தையும் இந்த உலகத்தை விட்டு விரட்டணும். வன்முறை எப்பவும் தீர்வாகாத. சரிதான், அதனால தான் யாரோ ஒருத்தர் வந்து தடுக்கிறாங்க, முடிச்சு வைக்கிறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இனி கிரிமினல்ஸ் தான் இந்த உலகத்தை ஆள போறாங்கன்னு. இதுதான் எப்பவுமே நடந்துகிட்டு இருக்க பாயிண்ட். இதுக்கு ஒரு முடிவே இல்லாம போயிட்டு இருக்கு. ஏன் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் இவ்வளவு மோசமா போய்கிட்டு இருக்கு? ஏன்னா நம்மளோட வாழ்க்கை ஒரு பொய். தலைவர்கள் நம்ம கிட்ட போய் சொல்றாங்க, மீடியாவும் நம்ம கிட்ட போய் சொல்லுது, மக்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போய் சொல்லிக்கிறாங்க. எல்லார் மனசுலயும் பயம் இருக்கு அல்லது பொறாம இருக்கு. நான் அதுலலாம் சிக்க மாட்டேன். நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிக்கி தேவையில்லாம கஷ்டப்பட மாட்டேன். நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி இயல்பா இருக்க போறேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை, நிறைய இருக்கு. எல்லாத்தையும் மாத்த போறேன். எனக்கு எப்பவும் மக்கள் என்னை பத்தி அதீத கற்பனை பண்றது எனக்கு பிடிக்கல. நான் எப்பவும் இயல்பாவே இருக்கணும். அதாவது சமூகத்தோட தாக்கங்கள், பொருளாதார எதிர்பார்ப்பு, முட்டாள்தனமான தலைவர்கள் உருவாக்கின கடுமையான தண்டனைகள் உள்ள சட்டங்கள் எதுவும் என்னை தாக்கக்கூடாது. அதனால தான் நான் எனக்கும் உண்மையா இருக்கேன், அடுத்தவங்களுக்கும் உண்மையா இருக்கேன். இந்த மாதிரி மாற்றம் தான் இந்த உலகத்துக்கு தேவைப்படுது. ஒன் டூ சரியாதான் இருக்கு, எனக்கு தெரியுது. 1 2 3 மறுபடியும் 1 1 2 1 2 3 எஸ் 1 2 3 2 1 2 3 2 1 2 3 1 2 3 2 1 2 3 duck under 3 2 3. நைஸ், குட் ஜாப். நீ நல்லா சண்டை போட்ட பேபி, இதைத்தான் எதிர்பார்த்தேன். இப்ப நீ காலில் தாக்கா இருக்கு. ஏன் கிக்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது? ஆல் ரைட். சரி, இப்ப இதை ஆரம்பிக்கலாம். சரி, இப்ப ஆரம்பி. அப்படிதான். நைஸ் ஜாப். குட் பாக்ஸிங். அப்படிதான். அப்படிதான், சூப்பர். நீ ரொம்ப நல்லாவே சண்டை போட்ட. இந்தா, இப்ப ஏன் அடிய பாரு. One, two, ரெடியா? 1 2 3 1 2 3 2. அருமையான மூவ். ரவுண்ட் பண்ணு. 2 2 நம்பர் 2. ஆல் ரைட். அருமை. அப்படிதான். சூப்பர். இந்த பக்கம். யா யா. முட்டியை பயன்படுத்து. அப்படிதான். அதே மாதிரி பண்ணு.
எப்படி இருந்துச்சு? நைஸ் நைஸ். ஹூ. இப்போ நான் ஆரம்பிக்கட்டுமா? ஓகே. ஆரம்பி. ஓ ஓ, என்ன பண்ற நீ? அடி எப்படி இருந்துச்சு? ரெடி? யா, கம் ஆன். இப்போ தப்பி. கம் ஆன், ட்ரை பண்ணு. விடாத. யா, ஒன் மோர் டைம். விடாத. அப்படிதான். இரு. யா. யா, குட் குட். அப்படியே பண்ணு. கம் ஆன், ட்ரை பண்ணு. யா. இப்ப பாரு. இன்னொரு நாள் ட்ரை பண்ணு. ஆல்ரைட். நல்ல முயற்சி தான். கண்டிப்பா. ஓகே ஓகே. என்ன பண்ற? இப்ப பாரு. ஏய் விட்றா. ஏய் என்னடா இது? நல்லா பண்ணு. ஐயோ ஓகே. நான் ஓகே தான். ஸ்விம்மிங் பூல் போலாமா? ஓகே. இல்ல வேலை ஏதாச்சும் இருக்கா? எனக்கு டயர்டா இருக்கு. ஆனா நல்லா தான் சண்டை போட்டோம். யா ஓகே. என்ன விஷயம்? என் பையன் பார்த்த சண்டை உனக்கு ஞாபகம் இருக்கா? அந்த கேஸை நான் முடிக்க போறேன். இதே என்கிட்ட சொல்லிட்டு இருக்க. நீ எதையும் கேஸ் சம்மந்தமா பேசவே மாட்டிய. நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த சண்டை போயிட்டே இருக்கும். நீ சண்டையை நிறுத்த முடியாது. ஆனா வேற வேற சண்டைக்கு போகலாம். ஒன்று ஜெயிக்கணும், இல்லைன்னா சாகணும். அதை தடுத்து நிறுத்த வேற வழி இல்லையா? அதுக்கு நான் முயற்சி பண்றேன். அந்த சிண்டிகேட் பவர்ஃபுல். அதோட லீடரை கூட கண்டுபிடிக்க முடியல. நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வழிதான். ஒரு வேளை அந்த ஃபைட்டரை பார்த்தாங்கன்னா அந்த ஃபைட்டர் தான் ஜெயிப்பான். அந்த ஃபைட்டரை பார்த்ததுனால தான் நீ ஜெயிச்சிட்டு இருந்தியா என்ன? அது சாதாரண விஷயம் இல்லை. எல்லாரும் எல்லா சண்டையிலையும் ஜெயிக்க மாட்டாங்க. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோன்னா, அந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டா இதை யார் நடத்துகிறாங்கிற தகவலையும் நம்ம கண்டுபிடிச்சிடலான்னு. இது ரிஸ்கா இருக்கு. ராயன், எனக்கு சத்தியம் பண்ண, எனக்கு ஏதாவது திராட்சினா எனக்கு அப்புறம் என் குடும்பத்தை நீ தான் பார்த்துக்கணும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உனக்காக என் உயிரையும் கொடுப்பேன். உனக்கு எதுவும் ஆகாது. சரி பார்க்கலாம். இது உன்னோட ஷாட். சரி சொல்லு, சண்டை எங்க நடக்க போகுது? வேற வேற இடங்கள்ல நடக்கும். ஓஹோ, இந்த சீரியஸ் ஃபைட்ல எவ்வளவு பெட் கட்டுறாங்க? சரியா தெரியல. அது இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். ஆனா அது கோடிகளை தாண்டும்னு நினைக்கிறேன். உன்னோட பாஸ் பெரிய கோடீஸ்வரன் நினைக்கிறேன். அவரை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. என் அக்கௌண்ட்டுக்கு என்னோட சம்பளம் வந்துடும், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அதை தவிர வேற எதுவும் எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ எவ்வளவு ஜெயிச்ச?
நீ நிறைய கேள்வி கேட்டுட்ட. நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கவா? உன்ன மாதிரி ஒரு ஆள் எதுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்காக சண்டை போட வரீங்க? ஏன்னா நீ ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். யூஸ்வலா ஃபைட்டர்ஸ் எல்லாம் முரட்டுத்தனமா இருப்பாங்க. ஒன்னு பார்த்தா அப்படி தெரியலையே. அது மட்டும் இல்ல, நான் எப்போ சூதாட மாட்டேன். நம்ம வந்துட்டோம். இப்போ வரைக்கும் உன் பேரை சொல்லவில்லை. நான் சொல்ல மாட்டேன். கடைசியா ஒரு கேள்வி, இதுல ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? ஒன்னே ஒண்ணுதான், ஜெயிக்கணும். அவன் கதையை முடிச்சாச்சா?
என்னாச்சு? என்ன பிரச்சனை? அது டோனி. நான் இதை உங்ககிட்ட கொடுக்க தான் வந்தேன். நான் இதை வச்சு என்ன செய்ய போறேன்? என்னோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு. அது எதுக்காக? அதனால ஏதாவது மாறுச்சா? ஓகே, நிச்சயமா. பேட்டர்சன் ஒர்க் பண்ண கேஸ் எனக்கு வேணும். ஒரு நிமிஷம் இரு. நான் திரும்ப அப்புறம் கூப்பிடுறேன். உன் மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்கு. சார், எவ்வளவு நாளா டிபார்ட்மெண்ட்ல இருக்க? ஒரு 20 மாசம். ஆனா உன் மேல இது வரைக்கும் 5 கம்ப்ளைண்ட்ஸ்க்கு மேல வந்திருக்கு. உன்னோட சூப்பர்வைசரை நான் ஏற்கனவே உன்னை சஸ்பெண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். நான் செஞ்சதுக்கெல்லாம் உங்ககிட்ட நான் பேசும்போது நடுவுல பேசாத. முதல்ல உனக்கு இந்த கேஸை பாக்குறதுக்கான தகுதி இல்ல. நீ இப்பவும் ஒரு யூஸ்லெஸ்ஸா தான் இருக்க. நான் இப்ப நினைச்சா கூட உன்னை வேலையை விட்டு தூக்கிட முடியும். முதல்ல உட்காரு. நாம என்ன பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்றேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இல்லீகல் ஃபைட் நடத்துற அந்த கேம்பிளிங் சிண்டிகேட் பத்தி நாம விசாரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். அத பத்தி இன்டர்நெட்ல இருக்கு. ஆமா, அது உனக்கு தெரியுமா? இந்த நாடு முழுக்கவே ஃபேக்கான கிளப்ஸ் இருக்கு. அதை நாம இந்த மாசத்துக்குள்ள கண்டுபிடிச்சாகணும். ஏன்னா ஃபைட்டர்ஸ் எல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இது எல்லாத்தையும் லைவா வெப்ல காட்டுறதுனால மக்கள் எல்லாம் அதை பார்த்து பெட் கட்டுறாங்க. சேவல் சண்டைக்கும் இதுக்கும் பெருசா வித்தியாசம் எதுவும் இல்ல. டோனிக்கு என்னதான் ஆச்சு? என்ன தப்பு நடந்துச்சு? அவனால ஆர்கனைசேஷனுக்குள்ள ஊடுருவ முடியல. அதனால கேஸையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. அதே நேரம் அவன் ஸ்ட்ராங்காவும் இல்ல. ஃபைட்டர்ஸ் எல்லாம் எப்பவுமே காட்டு மிராண்டிகள் மாதிரி இருப்பாங்க. அந்த அளவுக்கு இவன் தயாராகவே இல்லை. ஏன் அவனுக்கு யாரும் பாதுகாப்பு கொடுக்கல? அது சொல்ல போனா ஒன் மேன் ஜாப். ரெண்டாவது, இது நடக்கிற இடம் யாருக்குமே தெரியாது. யாராலையும் ட்ரேஸ் பண்ணவும் முடியாது. ஃபைட்டர்ஸ் எல்லாம் கவனமா கண்காணிக்கப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்பரோ இல்ல பேரோ கொடுத்துடுறாங்க. அவங்கள பிக்கப் பண்ற டிரைவர் ஒரே லொகேஷன்ல பிக்கப் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி சண்டையும் ஒரே லொகேஷன்ல நடக்காது. யார் அந்த டிரைவர்? அது ஒரு விஷயம் இல்லை. அவன் நமக்கு உதவ முடியாது. நீங்க தான் அதுக்கு முயற்சி பண்ண போறீங்க. நம்ம எப்படியாவது அவங்கள பிடிச்சாகணும். அதான் எப்படி? யாராச்சும் ஒருத்தர் அந்த சண்டையில எல்லாம் ஜெயிக்கணும். எத்தனை ஃபைட்ஸ்? 4 ஃபைட்ஸ். அப்புறம் அதுக்கப்புறமா அலிட்டா நிச்சயமா $1 கோடி அவங்க அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவா. அது பெரிய தொகை தான். ஆனா இது வரைக்கும் யாரும் ஜெயிச்சதில்ல. 30 நிமிஷத்துல ஜெயிச்சாகணும். அதனால இந்த சண்டையில இது வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஃபிக்ஸடா நடக்குது. முதல்ல நான் ஃபைட்டை பார்க்கணும். இந்த ஃபைட்டை பார்க்க நீ விரும்ப முதல்ல நான் மாட்டேன். ஃபைட்டை பார்த்தே ஆகணும். சார், நீ உண்மையதான் சொல்றியா? ஓகே. நல்ல பையன். உன் ஃப்ரெண்டு டோனிக்காக நான் ரொம்பவே வருத்தப்படுறேன். அவன் உண்மையிலேயே நல்ல ஒரு போலீஸ். அவனுக்கு நல்ல ஒரு எதிர்காலமும் இருந்துச்சு. ஆனா எனக்கு என்ன தெரியணும்னா, இந்த கேஸ்ல நான் எதுக்கு உன்னை போடணும்? உன்னால என்ன செய்ய முடியும்? உன் ஃப்ரெண்டும் மற்ற ட்ரைனிங் எடுத்த ஆட்களும் முயற்சி பண்ணி செத்து போயிருக்காங்க. மற்றவங்க கிட்ட இல்லாத திறமை என்கிட்ட இருக்கு.
அதுக்கப்புறம் நான் சாவு பார்த்து பயப்பட மாட்டேன். அது பத்தாது. அது மட்டுமே இதுக்கு பத்தாது. என்னால் கண்டிப்பாக அந்த சண்டையை ஜெயிக்க முடியும். நீ ஏஞ்சல் மெக்டோனோட மகன் தானே? ஒருவேளை அதுக்காக தான் நான் உன்னை தேவைன்னு நினைக்கிறேன். அதனால நான் உன்னை என் யூனிட்ல சேர்த்துக்கிறேன். இந்த கேஸை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும். அப்புறம் இங்க பாரு, இந்த கேஸ் உனக்கு சிறந்த வாய்ப்பா இருக்கும். தோத்து போயிடாத. இந்த ஃபைலில் இந்த கேஸை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. அப்புறம் இதில் ஒரு நம்பர் இருக்குது. அதை வச்சு தான் டிரைவரை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அவங்க உன்னை விளையாட கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் உன்னோட முடிவை நீ தான் பார்த்துக்கணும். எப்பவும் அப்படி தான் இருந்திருக்கேன். அது நான் தான். எப்பவும் உன்னோட செயல்பாடுகளை நாங்கள் கண்காணிச்சுக்கிட்டே இருப்போம். குட் லக். நீ உன் வேலையை ஆரம்பிக்கலாம். ஹலோ. டிஐஎன் கார்னரில் என்னை வந்து மீட் பண்ண. 30 மினிட்ஸ்ல. லேட் பண்ணிடாத. அப்படிதான். ஃபுல் ஃபோர்ஸில் ட்ரை பண்ண. நீயும் உன்னோட ஒய்ஃப், உன்னோட குடும்பம் எல்லாமே உனக்கு கிடைச்சிருக்கு. என் ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. அதெல்லாம் எதுக்காக? அதனால ஏதாவது மாறிடுச்சா?
இந்த உலகத்தை நான் ஒரு நல்ல இடமா மாற்ற போகிறேன். பல மாற்றங்களை கொண்டு வர போகிறேன். என் ஃப்ரெண்டோட வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடக்கூடாது. உனக்கு என்ன வேணாம்? தண்ணி. நீதான் ஃபைட்டரா? ஆமா, நான் தான் டிரைவர். கொஞ்ச நேரம் வாய முட்டுரு. உனக்கு பேச பிடிக்காதா? எனக்கு கேம்ஸ் பிடிக்காது. உறுதியா சொல்றியா நீ? கொஞ்சம் எழுந்துக்கிறியா ப்ளீஸ்? ஆயுதங்களை அனுமதிக்க மாட்டோம். நீ எல்லா இடத்துலையும் செக் பண்ணி ஆகணுமா? சரி, நம்ம போலாம். மணியா ட்ரக்ஸா இல்ல ரெண்டுமேவா? என்ன சொன்ன? இந்த கார்ல ஏறுற எல்லாருமே ஒரே காரணத்துக்காக தான் வராங்க. எனக்குன்னு சொந்த காரணங்கள் இருக்கு. இத போட்டுக்கோ. நான் என்னை மறைச்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. தேங்க்ஸ். ஒண்ணுனா இறங்கிக்கோ, மூணுனா போலாம். என்ன எதிர்பார்க்குறேன்னு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். கஷ்டம்தான். நீ எப்படி இந்த வேலைக்குள்ள வந்த? நீ என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காத, நான் எந்த பொய்யும் சொல்ல போறதில்ல. அதுல ஜெயிக்கிறது ஈஸி கிடையாது. பரவாயில்ல, நான் அதை எதிர்பார்க்கல. உனக்கு இதுக்கு ஒரு தீர்வு வச்சிருக்க.
எவ்வளோ காயப்பட போறான்னு தெரியல. அது தெரிஞ்சுக்கிட்டா போதும். எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ற? சண்டைக்கு நடுவில் ஃபைட்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது தான் என் வேலை. அப்போதான் சண்டை மிக சிறப்பாக இருக்கும். நீ எவ்வளோ தூரம் போறியோ அந்த அளவுக்கு உனக்கு பணம் கொட்டும். எவ்வளோ தூரம் வரைக்கும் போயிருக்காங்க? நீ அங்கே போனவன நான் உனக்கு சொல்கிறேன். எவ்வளோ தூரத்தில் இருக்கு? ரொம்ப தூரம்லாம் கிடையாது. நான் எந்த காயத்தையும் தாங்கிக்குவேன், யாரையும் எதிர்த்து சண்டை போடுவேன். நான் உறுதியா ஜெயிப்பேன். ஒருவேளை நான் இறந்துட்டாலும் திரும்ப ஆவியா வந்து கூட இந்த சண்டைகளை ஜெயிப்பேன். இந்த சண்டைகளை உருவாக்குற பரதேசிகளை நான் அழிப்பேன். இந்த நோய் மனிதனோட வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுது, மக்களை பிரயோஜனமற்றவங்களா மாத்துது. இந்த நோய் என்னையும் பிரயோஜனமற்றவனா மாத்துது. எப்படியாச்சும் இந்த கெட்ட விஷயங்களை நான் அழிச்சே தீருவேன். ஒருவேளை நான் பொழைச்சேன்னா நான் தான் ஜெயிப்பேன். ஒருவேளை நான் இறந்து போயிட்டா அப்பவும் நான் தான் ஜெயிப்பேன். நீ உயிர் வாழ்றதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. நீ என் நண்பனை கொன்னுட்ட. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த சண்டையில் அவனை நீ கொன்னிருக்க. அவன் தான் என்னோட நண்பன். அப்போ அடுத்தது நீதான். இப்ப நீ கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய நேரம்.
ஒரு வெட்டு ரொம்ப ஆழமா பட்டிருக்கு. அதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் தேவைப்படுது. என்னால அது பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி ஸ்டிச்சஸ் போட்டிருக்கியா? இன்னும் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லா ஃபைட்டர்ஸ் கிட்டையும் இதை தானே சொல்லுவேன். பரவாயில்ல, யாரும் உன்னை காப்பாற்ற வர மாட்டாங்கன்னு ரொம்ப நாளைக்கு முன்னாடி படிச்சிருக்கேன். கடவுள் கூடயா? பார்க்கலாம். எனக்கு ஸ்டிச்சஸ் போடுறியா? ம். நீ தயாரா இருக்கியா? யா. நமக்கு நிறைய நேரம் கிடையாது. நம்ம தூங்கலாம். எப்படி? ஒரு 15 நிமிஷம். ஓகே.
வேற வழியே இல்லை. உனக்கு ஒன்றும் இல்லையே, நம்ம கிளம்பணும். இந்த ஸ்கெடியூலும் கொலை பண்ணணுமா? அது கொலை கிடையாது, இது எனக்கு கேம் எல்லாம் கிடையாது. அப்புறம் ஏன் இதை பண்ற? நீ இதில் ஜெயிக்கலன்னா நான் யாரையாவது காண்டாக்ட் பண்ணி சொல்லணுமா? தெரியல, அதை பற்றி யோசிக்கணும். இந்த சண்டையில் நான் ஜெயிச்சு உயிர் வாழ்ந்தேன்னா நான் கடவுளை நம்புவேன், கண்டிப்பா நம்புவேன். கொஞ்சம் தண்ணி தரியா? ஓகே. உடம்பு பார்த்துக்கோ. ரொம்ப நன்றி. அட கடவுளே, உங்களுக்கு என்ன ஆச்சு? யாரோடய சண்டை போட்டிங்களா? உங்களை ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கு. அப்படியெல்லாம் கிடையாது. எங்க பார்த்தோம்? இன்டர்நெட்ல வந்தவங்க தானே நீங்க? அதுவும் நைட்ல சண்டை போட்டிங்களே, வாவ், அது பார்க்க உண்மையாலே இருந்துச்சு. அது உண்மைன்னு கேள்விப்பட்டேன். அது உண்மையா? இருக்காது, அது உண்மையான சண்டை இல்லை. அந்த சண்டையை பார்க்கறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கடைசி ரவுண்ட் ரொம்ப கஷ்டம்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது வரைக்கும் யாரும் அதில் உயிர் பிழைச்சதே கிடையாது. அதை பற்றி எனக்கு தெரியல, அப்படிதான் எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. இன்னைக்கு நைட்டு வெற்றி பெற வாழ்த்துக்கள். உனக்கு கம்பெனி கொடுக்கணுமா? உனக்கு என்ன வயசாகுது? சின்ன வயசு தான். அதான் எத்தனை வயசு? சமூக வேலை பார்க்குறவெல்லாம் எனக்கு தேவையில்லை. என்ன பிரச்சனைங்க? இந்த இடத்த விட்டு முதல்ல போ. இது உனக்கு தேவையில்லாத விஷயம். அவளுக்கு எத்தனை வயசாகுதுன்னு சொல்றா? நீ தேவையில்லாம இங்க பிரச்சனை பண்ணாத. உன் விளையாட்டு முடிஞ்சது, நம்ம இங்க இருந்து போலாம். இத புடி, நான் அவகிட்ட தனியா பேசணும். எனக்கு கடைசி 5 நிமிஷம் மட்டும் கொடு. 5 நிமிஷம் மட்டும்தான் தருவேன். உன் பேர் என்ன? அவங்க எப்படி கூப்பிடுவாங்க? உன்னோட உண்மையான பேர்? ஸ்டேசி. நான் சொல்றது கேளு ஸ்டேசி. என்ன? இந்த இடத்த விட்டு முதல்ல போ.
அதுவும் உடனே போ. தயவு செஞ்சு இங்கிருந்து தப்பிச்சு போயிடு. எங்கேயாச்சும் போ, இங்க இருக்காதா. நம்ம போகணும். இந்த காசெல்லாம் ட்ரக்ஸ் வாங்க தான் யூஸ் பண்ணுவா. இருக்கலாம். நான் அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். அதை அவ எப்பவும் மறக்க மாட்டா. நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். நீ வெளியே போறியா? அடுத்த சண்டைக்கு முன்னாடி எப்ப வேணாலும் என்னால இதை செய்ய முடியும். என்னோட 18 வயசு வரைக்கும் என் அப்பாவை நான் பார்க்கல. எங்க அம்மா இறந்ததும் எங்க வீட்டை விட்டு போயிட்டாரு. அவரு நான் சுத்தமாக இருக்கிறேன். எதுக்கு? என்னை கேட்டா அவர் மேல தான் தப்பு. எங்க அம்மாவை கொடுமைப்படுத்தினாரு. ஆனா கடைசியில அவரையும் குத்தம் சொல்ல முடியல. எங்க அம்மாவுக்கு கேன்சர் இருந்துச்சு. இது என்ன சுத்தமா அழிச்சிடுச்சு. இப்ப கடைசியில் என்னாச்சுன்னா நானும் அவரை மாதிரி ஆயிட்டேன். இந்த உலகத்து மேல எனக்கு கோபம் இருந்துகிட்டே இருக்கு. எனக்கு உங்க அப்பாவை தெரியாது. ஆனா அவர் உன் அளவுக்கெல்லாம் இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். நீ உண்மையாவே நல்லவன். நீயா? வா வா, உள்ள வா. என்னுடைய அருமையான ரேயன், உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு இப்படி அடிபட்டிருக்கு? உதவி ஏதாவது வேணுமா? ரொம்ப நேரம் இருக்க முடியாது. சரி, ஓகே, வந்து உட்காரு ப்ளீஸ். வா. அப்புறம் நீ எப்படிப்பா இருக்க? பரவாயில்ல. இன்னும் முயற்சி பண்ணிட்டு இருக்கியா உலகத்தை காப்பாத்த? சரி, இப்போ நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? அதாவது இந்நேரத்துக்கு வந்திருக்கியே, அதுவும் நடு ராத்திரியில், அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு.
நான் உங்ககிட்ட சாரி சொல்லணும். உங்களுக்கு நல்ல மகனா இல்லாததுக்கு மன்னிச்சிடுங்க. Dad, I love you. அம்மா இறந்ததுக்கு உங்களை குற்றம் சொன்னேன். அது உங்களோட தவறு இல்லை. இப்ப என்னால புரிஞ்சுக்க முடியுது. சரி, நான் கிளம்புறேன். உங்களை திரும்ப சந்திக்க முடியாம போகலாம். தெரியல. இந்த இன்வெஸ்டிகேஷன்ல என் உயிர் போனாலும் என்ன? போகலாம். இப்ப அதை பத்தி என்னால பேச முடியாது. லவ் யூ டாட். நீ சீக்கிரம் அங்க போகணும். எதுக்காக நீ உதவி பண்ற? நீ வேலை பார்க்கறது அவங்களுக்காக. நிறைய பணம் சம்பாதிக்கலாம். ஒருவேளை நீ ஜெயிச்சா எனக்கு இன்னும் அதிகமா கிடைக்கலாம். ஆனா மோசடி நடக்குது. அவங்க ப்ராமிஸ் பண்ண பணம் உனக்கு கிடைக்காது. யாருமே கடைசி சண்டையே ஜெயிச்சது கிடையாது இது வரைக்குமே. நீ முதல்ல கீழே இறங்கு. நீ எதுக்காக சண்டை போடுறியோ அதுக்கு இது தகுதியே கிடையாது. எந்த தகுதியும் இல்ல. இல்ல, இதனால சில பலன்கள் இருக்கு. நீ உள்ள போனவன ரைட் சைடுல ஒரு கேஸ் இருக்கும். அதுவும் சண்டையில ஒரு பகுதி. கடைசியா ஒரு விஷயம். நான் என் சவால்களை பாதுகாக்க விரும்புறேன். நீ வேலையை விட்டுரு போறியா? அதை விட மோசமா நடக்கலாம். நான் ஒரு பிரைவேட் கான்ட்ராக்டர் தான். நான் வேற ஒரு புது வேலை தேடிப்பேன். ஆனா இந்த வேலைய நீ எதுக்காக பண்ணிட்டு இருக்க? அதுக்கு நீ ஆன்சர் பண்ணவே இல்லையே. என்னால பணம் சேர்த்து வைக்க முடியும். இது தவிர பெருசா வேற காரணம் இல்லை. அவனை விடாத. ஏய், வா வா சீக்கிரம் வா. அவனை விடாத. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வா, வந்து சண்டை போடு. அவனை விடவே கூடாது. வா வா, வந்துட்டான். Yes, சீக்கிரம் வா. ஒரு கை பாத்து ஆவணும். வா. Come on. ஏய், வந்துட்டியா? வா வா சீக்கிரம். Come on, come on. ஹேய், கண்டிப்பா நான் ஜெயிப்பா. நீ வேணா பாத்துட்டே இரு. ஏய், அப்படிதான். ஹேய், விடாத, அவனை விடாத. ஏய், Come on. அவனை விடாத. அப்படிதான். Yes. அப்படிதான். விடாதீங்க அவனை. புடிங்க. Come on. கண்டிப்பா அப்படிதான். விடாத. அப்படிதான். விடாதீங்க அவனை. ஏய், விடாத அவனை. Come on. ஹேய்
அப்படிதான் அடி. அடி, இன்னும் அடி. அப்படிதான். Come on. சூப்பர் சூப்பர். ஏய் ஏய் அப்படிதான். விடாதீங்க, அவனை அடிங்க, அவனை விடாதீங்க, அவன் போகவே கூடாது இங்க இருந்து. கண்டிப்பா அப்படிதான் அப்படிதான். புடி. சூப்பர், அப்படிதான். அப்படிதான். ஓ, அடி. அடியாவ போறான். விடாத. ஏய் எழுந்துரு, எங்க பயந்து போற? எழுந்துரு எழுந்துரு. ஏய் போ, சண்டை போடு. பயந்துட்டியா? போ. அப்படிதான் அடி. ஏய் ஓ ஏய் ஓ எழுந்துரு எழுந்துரு. முடியும், எழுந்துரு. எழுந்து சண்டை போடு. என்ன பண்ணிட்டு இருக்க? Come on. ஆ. Get up. சண்டை போடுங்க. பயந்துட்டான். உங்களால முடியும். ஏய் எழுந்துரு எழுந்துரு. சீக்கிரமா எழுந்துரு. என்ன பண்ணிட்டு இருக்க? எழுந்து போய் சண்டை போடு. விடாதீங்க. முயற்சியை விடாதீங்க, எழுந்துருங்க. ஓ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எழுந்துடா. அப்படி ஏய் சூப்பர் சூப்பர். அப்படிதான். விழுந்துட்டா. எழுந்துருங்க, உங்களால சண்டை போட முடியும். எழுந்துரு எழுந்துரு எழுந்துரு. விடாதீங்க அவனை. அவ்வளவுதான். ஓ எழுந்துரு, என்ன உங்களால சண்டை மறுபடியும் போட படுத்துறான். ஏய் எழுந்துரு எழுந்துரு. தோத்துட்டா. எழுந்துரு. எழுந்து சண்டை போடு. ஏன் இவரு சண்டை போட எழுந்துரு 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 எழுந்துரு. ஏந்திரி. அவனை விடாதீங்க. ஏய் ஏய் அடோ அடோ. ஏய் ஓ வா வா வா. ஏய் அவனை விடாத. நீங்க ஒரு கை பார்த்தே ஆகணும். ஏய் அப்படிதான், அடி. அப்படிதான். நல்லா அடி. பயந்துட்டியா? விடாதீங்க, அவனை அடிங்க, அவனை விடாதீங்க. அவன் போகவே கூடாது இங்க இருந்து. திருப்பி அடி. எஸ் நீங்க அவனை விடாத. ஒரு கை பார்த்தே ஆகணும். சூப்பர், அப்படிதான். ஓ ஏய் ஓ ஏய் விடாதீங்க, அவனை அடிங்க. Come on, come on. ஏய் எஸ், அப்படிதான் அடி. ஏய் அப்படிதான். எழுந்துரு. விடாத. எழுந்துரு, அவனை அவனை விடாத. விடாத, அடி. Come on. போடு. ஏய் ஏய் எழுந்துரு, எங்க பயந்து போற? எழுந்துரு எழுந்துரு. அப்படிதான். விடாதீங்க அவனை. ஓ Come on. போ போ, அப்படிதான், போய் அப்படிதான். சண்டை போடு. ஓ ஓ ஏய் விடாத அவனை. ஏய் Come on. ஓ அடி. அப்படிதான் அடி. ஓ விடாத. Come on, எழுந்துரு come on. எழுந்துரு. விடாத எழுந்து அவனை. சண்டை போடு. என்ன பண்ணிட்டு இருக்க? அப்படி அடி. ஆ அடி இன்னும் அடி. அப்படிதான். Come on. சூப்பர் சூப்பர். ஏய் ஏய் சூப்பர் சூப்பர். அப்படிதான் அப்படிதான். விடாதீங்க அவனை. Come on, come on. ஏய் எழுந்துரு எழுந்துரு. ஏய். சீக்கிரமா எழுந்துரு. அப்படிதான், என்ன அப்படிதான். பண்ணிட்டு இருக்க? புடி. அவனை எழுந்து விடாதீங்க, போய் சண்டை யாராவது போடு. அடிங்க. ம் அப்படிதான். சண்டை போடு. ஜாலியா ஓ போறான். Come on. எழுந்துட்டான். அப்படிதான். பயந்துட்டான் பாத்தியா? கண்டிப்பா உன்னால தோக்கடிக்க முடியும். ஆ சண்டை போடு. ஓ ஏய் போ போ விடாத. சண்டை போடு. அப்படிதான். அப்படிதான் விடாத. பயந்துட்டியா? ஆ அடி. ஏய் எழுந்திருச்சு, திருப்பி அடி. ஏய் அப்படிதான் ஏ விடாத. அப்படிதான். எஸ், அடி. எந்திரி எந்திரி. எழுந்துரு எழுந்துரு எழுந்துரு. Come on, get up. ஓ பயந்துட்டான். அப்படிதான் விடாத. Get up. அப்படிதான். Get up. எந்திரி எந்திரி. சீக்கிரம்.
ஓ விடாத அடி என்னங்க மறுபடியும் படுத்துட்டான். ஏய் எழுந்துரு, எழுந்துரு, ஆயிடுச்சு. எழுந்து சண்டை போடு. கம் ஆன். ஏய் எழுந்துரு, 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 எழுந்துரு. அதான் நல்லா அடி. பலி பண்ணியே ஆகணும். கண்டிப்பா நீ தான் ஜெயிக்க போற. விட்டுறாத அடி. சூப்பர் சூப்பர். சூப்பர் அப்படிதான். விடாத அடி. விழுந்துட்டா. விட்டுறாத. சாக போறான். ஹே அவ்வளவுதான். கம் ஆன் கம் ஆன். அப்படிதான் விடாத. விடாதே அவன. அவ்வளவுதான். சூப்பர். விடாத அடி. நல்லா அடி. ஏந்திரி ஏந்திரி. ஓடினும் முடியல. ஏந்திரி. அவனை விடாதீங்க. அப்படிதான் நல்லா அடி. கண்டிப்பா நீ தான் ஜெயிக்க போற. விட்டுறாத அடி. அவனை விடாத. ஏய் என்ன பண்ற அவன்? ஏய் நடக்குதுங்க. செத்துட்டான். ஏய் சூப்பர் சூப்பர். விடாத. அப்படிதான் காலி பண்ணிட்டான்ல. ஏய் சூப்பரா சண்டை போட்ட. கம் ஆன் கம் ஆன். ஏய் வாவ் செம்மையா பண்ண. சூப்பர். அவன்கிட்ட கூட கங்க்ராச்சுலேஷன்ஸ். யாரும் சாதிக்காததை நீ சாதிச்சிருக்க. எடுத்துக்கோ, இது உனக்கு தான். நான் பணத்துக்காக சண்டை போடல. அப்புறம் எதுக்காக நான் செஞ்ச? இதை செஞ்சது உன்னை பிடிக்கிறதுக்காக தான்டா. ஏய் யாரும் நகராதீங்க. யாரும் நகராதீங்க. ஒருத்தரும் வெளியே போக கூடாது. வேண்டாம், எல்லாம் வெளியே பார்த்துக்கலாம். விட்டுரு. ம். நீ இனிமே இங்க இருக்கிறது ஆபத்து. இதுவரை எந்த ரிஸ்க்குக்கும் நான் பயந்ததே இல்லை. இது வரைக்கும் நான் நல்ல ஃபைட்டர் மேலே தான் பெட் கட்டியிருக்கேன். அதுல நீயும் ஒருத்தன முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். நீ அந்த மாதிரி பண்ணாம இருந்திருக்கலாம். வண்டியில வரியா? ஷியோர். ஆனா இந்த முறை நான் வண்டி ஓட்டுவேன். நீ எங்க போனோமோ நான் அங்க விட்டுடுறேன்.